ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வந்து பிளாக் ஷூட்ஸ் தான் ஆட போகிறோம். ஸோ சாரி ஃபார் லேட்டாக வீடியோ போட்டதுக்கு. ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் இல்லை, சம்மர் லீவ் தான் இருந்தது. எனக்கு மறந்து போச்சு வீட்டுக்கு எழுந்திருந்தேன். ஸோ சாரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பிஇ பிக் பண்ணது யாரும் இல்லை. இப்போ எனக்கு வந்து 2 மில்லியன் 5 மில்லியன் மணி வேணும். நம்பருன்னு சொல்லிட்டேன். எனக்கு 5 மில்லியன் மணி வேணும். இப்போ நான் வந்து ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ட்ரிக் இப்போ சொன்னால் பரவாயில்ல, விட்டுருக்கு. அது வேண்டாம். அந்த ட்ரிக் யூஸ்லெஸ் தான். நான் வந்து அவ்வளோ யூஸ்லெஸ் இல்லை. பிபியில் யூஸ்லெஸ் தான். பிபியில் அதனால வந்து இப்படி சொல்ல யூஸ்ஃபுல் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இது சிபிஎன் போட போகிறேன். 5 மில்லியன். இது வந்து இதுதான் பெஸ்ட் கைஸ். உங்கள்கிட்ட ஷார்க் ரைஸ் இருக்குன்னா இதுதான் பெஸ்ட் கைஸ் எக்ஸசரி. இஃப் யூ ஹேவ் ஷார்க் ரைஸ், திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸசரி ஃபார் சீவென்ட்ஸ் கைஸ். லிட்ரலி கைஸ், இப்போ நீங்கள் வந்து ஆல் சீவென்ட் டேமேஜ் ட்ராப் ரேட் 40% அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏதாவது சீவென்ட் பண்ணின்னு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஏதோ வேணும். இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ஹேட் இல்லை உங்கள்கிட்ட டாப் ஹேட் இல்லைன்னா, இப்போ வந்து டாப் ஹேட் எங்கள் சிபிஸ்டிலேருந்து ட்ராப் ஆகும். அந்த டாப் ஹேட் உங்ககிட்ட இல்லை ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கு கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த டாப் ஹேட் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இன் செகண்ட் சி வந்து இப்போ நீங்கள் வந்து போயிருப்பீங்க. செகண்ட் சியில் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும் என்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் டார்க்னஸ். இப்போ அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் அந்த லக்கை. அந்த சிபிஸ்ட்லேருந்து அடித்தா அந்த சிபிஸ்ட்லேருந்து கொடுக்கறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடும் லக்கை. ஸோ இட்ஸ் குட். இஃப் யூ சி இட்ஸ் குட், but it's indeed good. If you see, it's indeed good. எனக்கு இப்போ லேக் ஆகுது, வீடியோ பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் எனக்கு லேக் ஆகுது. அது மட்டும் இல்லை, இது வந்து இன்சென்ட் டேமேஜ் கொடுக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் ரீஜன் 25%. ஸோ இப்போ மீல் டேமேஜ் வந்து 12% இருக்குது. ஸோ இஃப் யூ சி இட், அப்புறம் சாலி ஈவெண்ட் டேமேஜ் 35%. ஸோ மீலிலேருந்து இப்போ நீங்கள் வந்து ஈவெண்ட் டேமேஜ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் செங்கநாட்டில் நான் இப்போ டேமேஜ் கொடுக்குறேன். அதுக்கு எனக்கு வந்து எத்தனை டேமேஜ் இதுக்கு வரும்னா டோட்டல் 10 + 30 40 45 + 2 47% டேமேஜ் கொடுவோம். 47% எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆன் மை மீலி. இட்ஸ் பேசிக்கலி லைக் ஸ்ட்ராங் கிரிப் ஆன் மை மீலி. அவ்வளோ டேமேஜ் கொடுப்போம் சீவெண்ட்டு மட்டும். எனக்கு ஸ்ட்ராங் கிரிப் இருக்கிற மாதிரி இருக்கும் சீவெண்ட்டுக்கு. அது கூட ஸ்வாடில் ஸ்ட்ராங் கிரிப் இருந்தானா பேசிக்கலி சீவெண்ட்ஸ் ஆர் குக்டு ப்ரோ. அப்புறம் நான் சிடிக்கு அன்லாக் பண்ணிட்டேன். இது வந்து சிடிக்கு நல்லா இருக்குது. அது வீடியோ பண்ணி சுத்தமாக மறந்து போச்சு. எப்படி அன்லாக் பண்ணேன்னா, இப்போ நான் வந்து சும்மா ரோல் பண்ணேன். ஒரு தடவை ரோல் பண்ணேன், எனக்கு சும்மா கிடச்சது. சும்மா நான் பாட்டு ரோல் பண்ணேன்னா சும்மா எனக்கு வேணும்னு 10 தடவை ரோல் பண்ணேன். 10 தடவை ரோல் பண்ணுற மாதிரி லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் இல்லை, மூணாவது தரம் லாஸ்ட்டில் மூணாவது தரம் புரியுதா? செவன்த் டைம் சொல்லணும் கரெக்டாக. அந்த 7th டைம் எனக்கு கரெக்டாக கிடச்சிருது. கரெக்டாக லிட்ரலி கரெக்டாக அது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக, அது வந்து எப்படி சொல்ல, பர்ஃபெக்டாக அந்த டைமிங்கில் வந்து எனக்கு அது கிடச்சிட்டு நான் போய் சமன் பண்ணேன். ஆனால் கொஸ்ட் எடுத்துக்க மறந்து போச்சு. அங்கே செத்து போனேன். அப்புறம் வந்து திருப்பி நான் வந்து போய் வந்து எடுத்துன்னு வந்து கொஸ்ட் எடுத்துக்குள்ளே அவங்க சாகடிச்சிட்டாங்க. அதனால திருப்பி நான் நினச்சேன் இந்த டைம் எனக்கு போச்சுன்னு. திருப்பி 3 தடவை ரோல் பண்ணலாம். அந்த 3 தடவை ரோல் பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் டைம் என் லக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் என்றைக்கும் லக்கு என்னோட போயிருந்தது. லாஸ்ட் டைமில் திருப்பி எனக்கு ஃபயர் எசன்ஸ் கிடச்சிது. திருப்பி அவனை சமன் பண்ண கொஸ்ட் ஆல்ரெடி இருந்தால். ஸோ அவன் கையில் சேர்த்து போனேன். திருப்பி எனக்கு கிடச்சிது. லோடிங் வந்தது. லோடிங்கில் போய் நான் வந்து அப்போ புத்த யூசர் இருந்தேன்னா, ஸோ புத்தை வச்சு நான் ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டேன். அப்புறமா எனக்கு கிடச்சிருது சிடிக்கு. அப்புறமா போய் கிடச்சிருது. அப்புறமா அதுலேருந்து ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 5 or 6 ஹவர்ஸில் வந்து மாஸ்டரி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பிவிபிக்கு போனேன். அந்த மாஸ்டரியில் என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணான். கொஞ்சம் என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். அது வந்து புத்தாலேருந்து எல்லாரும் லோ பண்ணான். அதுக்கப்புறம் நான் புத்தை தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் என்பிசிஸ் லோ பண்ணி அங்கே வச்சுருவேன். அதுக்குள்ளே நான் இந்த சைடு என்பிசி அடிச்சுட்டு இந்த சைடுக்கு வந்து ஒரே டைமில் முடிச்சுடுவேன். எனக்கு V4 சீக்கிரமாக கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணால். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு சீக்கிரமாக மாஸ்டரி பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் 2x மாஸ்டரியிலேருந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டேன். இல்லைன்னா நான் கூப்பிட்ருக்க மாட்டேன். அவனுக்கு இன்னும் கிடைக்கல. அவனுக்கு இன்னும் சிடிக்கு கிடைக்கும். அவனுக்கு கஷ்டப்பட்டுன்னு இருக்கான் சிடிக்கு கிடைக்க.
இப்போ நம்ம வந்து இன்னும் யோசிச்சு கூடாதுப்பா. ஓகே, இந்த ஷிப்பு வேஸ்ட்டு, இதெல்லாம் டேமேஜ் கொடுத்துருவோம். எனக்கு ஆக்சுவலி ஃபுல் கோல்டு ஆனால் யூஸ்லெஸ் தான். எனக்கு 9 ரேர் ஸ்க்ரோல் கிராஃப்ட் பண்ண அப்புறம் லெஜெண்டரி ஸ்க்ரோல் கிராஃப்ட் பண்ணேன். ஸோ ஒன் ஃபுல் கோல்ட். ஸோ ஃபார் ஷிப்ஸ் வைக்கலையே. எனக்கு சீ பீஸ்ட்டும் வேணும். சீ பீஸ்ட்டு கிடைக்குமா தெரியாது. ஓகே, இன்றைக்கி இதோட நிப்பாட்டிப்போம். இது இன்றைக்கி இன்ட்ரோ தான். ஸோ நாளைக்குலேருந்து டெய்லி வீடியோஸ் வரும். டெய்லி வீடியோஸ் வருமோ தெரியாது, நம்ம வீடியோஸ் வரும், அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ பை கைஸ்.